வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராகி, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரையை மட்டும் பயன்படுத்தி இப்படி ஒரு அருமையான கேக்க நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. சுவை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த தேங்காயோட சுவை வந்து நாக்கிலே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு தேங்காயை பயன்படுத்தி, தேங்காய் எண்ணெய், வெண்ணெயை பயன்படுத்தி அருமையா கேக்கு செஞ்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, உருண்டை வகைகள், நிலக்கடலை உருண்டை வகைகள் எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லத்த பயன்படுத்தி செய்றதா வந்து சொன்னாருங்க. அந்த மாரி அந்த உருண்டை வகைகளும் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு மெயினா வந்து தேங்காய் தான் பயன்படுத்துறாருங்க. இவரு ஒரு இயற்கை விவசாயி. இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச தேங்காய வந்து பார்த்தீங்கன்னா, உணவுல எப்படி எளிமையா பயன்படுத்தலாம்? இப்ப பேக்கரியில கேக்கு இந்த மாரி நெறையா வந்து தின்பண்டங்கள் வந்து செய்றாங்க. அதற்கு மாற்றா எப்படி தின்பண்டங்கள் செய்யலாம்? இப்ப நாட்டு மாடு வச்சிருக்காருங்க. அந்த நாட்டு மாட்டு பால பயன்படுத்தி எப்படி பால்கோவா மாரி செஞ்சிருக்காரு. அதோட சுவை அவ்வளவு அருமையா இருக்குங்க. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு சுவைய வந்து நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அந்த அளவுக்கு நல்லா பண்றாருங்க. இயற்கை சார்ந்த ஒரு புரிதல்ல, இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து தரமா பண்ணி, அது எல்லாமே வந்து பக்கத்துல சிவன் சந்தைன்னு ஒரு சந்தை இயற்கை விவசாயிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பல்லடத்துல. அந்த சந்தையில கொண்டு போய் விற்பனை பண்றாருங்க. மிகவும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் தான் கெடாம இருக்குங்க. நம்ம இந்த எந்த காணொளி போட்டாலுமே உடனே நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம், எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா இத அப்படி அனுப்பவே முடியாது. நீங்க நேர்ல போய் தான் வந்து இத சுவைக்க முடியும். இது 3 நாள் தான் கெடாம இருக்கும். அவர் அப்பப்ப செஞ்சு அன்னன்னைக்கு அந்த சந்தைகள்ல கொண்டு போயிட்டு விற்பனை பண்றாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க, பல்லடத்துக்குள்ள இருக்கிறவங்க இத வாங்கி சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இவர் பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கடலை உருண்டை ஒண்ணு செய்றாருங்க. அது சுவையும் வந்து அருமையா இருக்கு. வெல்லம் தான் பயன்படுத்துறதா சொல்றாரு. அந்த வெல்லத்த பயன்படுத்தி மிக அருமையா செஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம கோதுமை மாவு மட்டுமே பயன்படுத்தி முழு கோதுமைய, கோதுமை மாவு இல்லைங்க, முழு கோதுமைய வந்து அரைச்சு அதுல வந்து கோதுமை கச்சாயம்னு சொல்லிட்டு இனிப்பு ஒண்ணு பண்றாரு. அதுவும் சுவையும் அருமையா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம கொழுக்கட்டை வந்து கார கொழுக்கட்டை மாப்பிள சம்பா அரிசி பயன்படுத்தி செய்றாருங்க. இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சுவை எல்லாமே நல்லா இருக்குதுங்க. ஒரு இயற்கை விவசாயியா இவரோட புரிதல்ல நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர பத்தி விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் பாலாஜி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம். பல்லடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் எங்க தோட்டம் அமைஞ்சிருக்குது. இது வந்து மாதப்பூர் கிராமம். சிவன் இயற்கை சந்தையில நம்ம மதிப்பு கூட்டல் அப்படிங்கும்போது பார்க்கும்போது நம்ம முறுக்கு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, தேங்காய் லட்டு, தேங்காய் பால், கொலக்கட்டை, அப்புறம் வந்து மைசூர்பா, கடலை மாவுல செய்யற மைசூர்பா, அப்புறம் ராகி கோதுமை கேக்கு, இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவன் இயற்கை சந்தையில. நேரடியாக அந்த பொருளை வாங்கி நம்மளே மதிப்பு கூட்ட செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு பண்டங்களை செஞ்சுக்கிட்டு நம்மளும் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம செய்யும்போது நம்ம ஒரு விற்பனைக்காக கொண்டுட்டு போறோம். நம்ம பலகாரத்துல முதல் பங்கு வகிக்கிறது வந்து தேங்காய் பால். இப்போ வந்து என்கிட்ட வந்து தென்னந்தோப்பு தான் இருக்குது. அந்த தேங்காய் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது அந்த தேங்காய் பால், அந்த தேங்காய் உடைச்சு தண்ணி ஆடுறக்காக உடைச்சு நம்ம சில்ல எடுத்து அதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு இல்லை கிரைண்டர்ல போட்டு அரைச்சு நம்ம தேங்காய் பாலை புழிஞ்சு எடுக்கும்போது நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேவையான ஏலக்காய், தேவையான இனிப்பு, இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம செய்யறோம். அந்த தேங்காய் பாலை குடிக்கும்போது நம்மளுக்கான என்னென்ன வைட்டமின்ஸ் வேணும், என்னென்ன நியூட்ரிஷன் வேணும், அந்த ஃபைபரை ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். பட் அது அக்கேஷனில் நம்ம டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு தேங்காய் பால். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொலக்கட்டை, பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய சிறுதானியங்கள், அது மாதிரி பயன்படுத்தி நம்ம ஒரு கொலக்கட்டை செய்கிறோம். இந்த கொலக்கட்டை செய்யும்போது நம்ம அதில் வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் சேர்த்து செய்யும்போது அது ஒரு நியூட்ரிஷியன் ஃபுட்டாக மாறுது. அதை பாயில் இன் ஸ்டீமில் வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். நீராவியில் அந்த இட்லி பானையில் வச்சு நம்ம வேவிச்சு அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த இயற்கையில் வாழ்வியலுக்கு வர முக்கியமான காரணம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு 14 வருஷம் நான் வந்து வெளியில வேலை செஞ்சேன். அனல்மின் நிலையத்தில் வந்து ஒரு பவர் பிளான்ட் இன்ஜினியரா, பொறியாளராக வந்து வேலை செஞ்சுட்டு எனக்கே வந்து எக்கச்சக்கமான நுரையீரல் பிரச்சனை, நிறைய இயற்கை உபாதைகள், வெளிப்படையாக சொல்ல போனா நான் நிறைய விதமான பிரச்சனைகளை உடல் ரீதியாக நம்ம ஃபேஸ் பண்ணேன். அதுலேருந்து நான் என்ன பண்றது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மால் வரையா அப்பதான் இறந்து போற 2013. அப்போ வந்து தேடல்ல விரிவடைஞ்சது என்னோட இயற்கை தேடல். விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்றதுக்காகத்தான் நான் வேலைக்கே போனேன். நான் வேலைக்கு போன காரணம் வந்து இருக்கிற விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். என்னோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இயற்கை வழி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். நாளடைவில் அது எங்க அப்பா பண்ணும்போது, எங்க தாத்தா பண்ணும்போது இயற்கை வழி விவசாயம் வந்து, எங்க அப்பா பண்ணும்போது ரசாயன விவசாயிகள் உள்ள வந்தது 1970, 75 போது. இப்போ அதுல இருந்து வெளியில் வந்து இப்போ 14 வருடங்கள் ஆகுது. அதுல வந்து வெளியில வந்தோன்னு என்ன ஆச்சுன்னா நிறைய தேடல், வேலையில ஒர்க் பண்ணும்போது அப்போ வந்து நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யலாமே
அப்படின்னு ஒரு மேற்கோள் காட்டுச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகைகள் காட்டுச்சு அந்த புத்தகங்கள்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உதவியோட, அதுக்கப்புறம் என்னோட மனைவியோட உதவி, குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் உதவி செஞ்சு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இப்போ வந்து நான் வேலை விட்டு வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. 2021 வேலையை விட்டு வந்தேன். வந்துட்டு இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கத்தாழை, குப்பை, அதாவது அங்கே அந்த மரத்துக்கு அடியில் விழுகிற குப்பைகள் அங்கேயே அந்த உரங்கள் வந்து ஒரு மூடாக்க உயிர், அதாவது ஒரு மூடாக்க ஆகும்போது அந்த மூடாக்கு வந்து வெயில் காலத்தில் அது தன்னால் அந்த ஈரப்பத ஆவியாகாமல் சீக்கிரமாக ஆவியாகாமல் அந்த மரத்துக்கு வந்து வேணுங்கிற நுண்ணூட்டச்சத்துலேருந்து எல்லாமே கொடுத்து அந்த மரங்கள் எல்லாமே நல்லா காய்க்குது. மாடுகள்னு நம்ம பார்த்தோம்னா அது நாட்டு மாடுகள். இது உம்பளச்சேரி காங்கிய கலந்த மாதிரி கலப்பின மாதிரி நாட்டு மாடுகளில் இது ஒரு நல்ல ஒரு வீரியமான ரகம். இப்போ நாட்டு மாடு வந்து ஏன் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சாதாரண ஜெர்சி பசு தான் நம்ம மாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட்டு அதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு மாடுகள் தான் வச்சுருந்தாங்க. காங்கேய இனங்கள் இந்த பல்லட பகுதியில் பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் தான் நல்லா பாரம் இழுக்கிறதுக்கு அப்புறம் உழவு பணிகளுக்காக எல்லாம் வச்சுருந்தாங்க. அது நாளடைவில் அது கலப்பின மாடுகள் வர வர அது பாலுக்காக போகும்போது அது பெரிய நிறையா பின்விளைவுகள் வந்தது. ஸோ நாங்கள் வந்து விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நாட்டு மாடுகள் கொண்டு வந்து இப்போ நாட்டு மாடுகள் வந்து ஒரு 7 மாடுகள் இருக்குது. கண்ணுக்குட்டி 2 இருக்குது. ஒரு 9-10 உருப்படிக்கும் போது இப்போ நம்ம மாட்டு சாணங்கள் வந்து நம்ம மண்புழு உரவை மாற்றிக்கிறோம். மரத்தடியே நம்ம அந்த சாணி கொட்டுறோம். அந்த புழுக்கள் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஈரப்பதங்களில் மட்டும் கொடுத்தோம்னா போதும். அதனால் மண்புழு உரமாக மாறினோடனே அதை எடுத்து நம்ம வெள்ளாமைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். தென்னை மரத்துங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன உணவுகள் எடுக்கிறீங்கன்னு அது சொல்லுங்கள். கறக்கிற பாலை வந்து பாலை அதிகமாக கொடுக்காம நம்ம பால்கோவா மதிப்பூட்டில் பால்கோவா செய்கிறோம். வெண்ணெய் தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நம்ம நெய்யாக கொடுக்குறோம். அது மாதிரி கொடுக்கும்போது அதோட மகத்துவமே வேறு, அதோட தரமே வேறு மாதிரி இருக்குது. ஆட்டோட புழக்கம் வந்து அன்றே குப்பை, அதாவது அன்னைக்கே நம்ம வந்து அதை வந்து உரமாக பயன்படுத்தணும். அதனால நம்ம வந்து நாட்டு ஆடுகள் இதெல்லாம் வந்து இந்த நாட்டு ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மேய்ச்சல் இருக்கும்போது நம்மளை வந்து மானாவாரினால தான். அதனால் சாதாரணமாக நான் கிடைக்கிறத வச்சு நம்ம இது வந்து சாப்பிட்டு அதை தன்னை தகமிச்சுக்குது இந்த இடத்துக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் ஒரு 10லேருந்து 12 கிலோ வருது நாட்டு ஆடுகள். அதை வந்து நம்ம விற்பனை பண்ணும்போது கிடா வந்து ஒரு ரகம் ஒரு நல்ல ஒரு விலைக்கும், அப்புறம் அந்த குட்டிகள் மூட்டு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள்லாம் வந்து அது ஒரு விலைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க லோக்கல்லையே. அதாவது வந்து நம்ம இந்த ஆடுகள் முக்கியமாக வந்து நம்ம மானாவாரி நிலத்துக்கு என்ன பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் வந்து அதுக்கு இயற்கையான மற்ற குப்பை கிடச்சிருக்கும். அதுபோக கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் தலைஞ்சிருக்கு, அதுவாக முளைச்சிருக்கும், அதை கடித்து கிள்ளி விட்டுரும். அது சீக்கிரமாக வளராது, அவ்வளோதான். அதுவாக வளர்கிற மரம் நாங்களும் விட்டுறோம். அந்த வேப்ப மரம்லாம் அடுத்த மழை காலம் வரும்போது அதே வளர்ந்துருது. ஆழம் வளரும்போது அது மரமாகிடுது. வெயில் காலத்தில் நம்ம ஒன்றுமே இல்லாதப்போ வேப்பந்தலை உடச்சி போட்டாங்க கூட இது வெள்ளாடுகள் இந்த செம்பிளி ஆடுகளில் வந்து தன்னை குடல் புல் நீக்கத்துலேருந்து எல்லாம் இயற்கையாக பண்ணிவிட்டு அது தீவனத்தையும் மேலாண்மை அது கட்டுப்படுத்திக்கணும். வெளியிலேருந்து நம்ம எதுவும் வாங்குறதில்ல இந்த ஆடுகள். இப்போ எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? ஆடு வந்து இப்போ வெள்ளாடுகள் வந்து ஒரு 35 உருப்படி இருக்குது. செம்பிளி ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 உருப்படி இருக்குதுங்க, ஆடு குட்டி எல்லாம் சேர்த்து. இப்போ இதுலேருந்து வேறு ஏதாவது உணவு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்களா வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதாவது சளி பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஆட்டுப்பால் கொஞ்சமாக கறந்து அது கூட மிளகு மஞ்சப்பொடி அந்த மாதிரி கலந்து நம்ம குடிக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும், சீக்கிரமாக சரியாகிடும். இந்த ஆட்டுப்பாலோட தன்மையே வேறு. அது இயற்கையாக போய் விளைஞ்சதை வந்து சாப்பிட்டு வரும்போது அதோட பால் வந்து அதோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். நம்ம தண்ணி கலந்து காய வச்சு தயிராகவும் போட்டுக்கிறோம், வீட்டு செலவுக்காக பயன்படுத்திக்கிறோம். பெரிய அளவு நம்ம வெளியில் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆட்டு பால் வந்து நம்மளுக்கு பத்தாது, குட்டிகளுக்கே சரியாகும். நம்ம வீட்டு தேவைகள் இல்லை மருத்துவ குணத்துக்கு யாராவது அக்கம் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு நம்ம மருத்துவத்துக்காக கொடுக்குறோம் கொஞ்சம். இது வந்து கோதுமை மாவு, ராகி வந்து முழு ராகி அரைச்சி ஊற வச்சு அரைச்சி ஒரு கேக்குங்க. நெய் போட்டிருக்கீங்களா? நெய் கிடையாதுங்க, இதுல தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், தேங்காய், அப்புறம் நாட்டு சர்க்கரை. முக்கியமா இதுல வந்து என்னன்னா கேக் வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு வெண்ணெய். நாட்டு மாட்டு வெண்ணெய், ஆமாங்க. இது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இது வந்து 100 கிராம் வந்து 80 ரூபாய். ஆமாங்க. நாட்டு மாட்டு வெண்ணெய் சேர்த்தனா தான் நம்ம கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வரும். கட்டுப்படி ஆகுதுங்களா? பரவாயில்லைங்க. வேவிச்சு எடுக்கிறது எதுல வேவிச்சு எடுக்கிறீங்க? நம்ம இதுல குக்கர்ல வந்து உப்பு போட்டு
அந்த மிக்சி அந்த கலவையை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்திடுறோம், ரவுண்டு பாத்திரத்துல ஊத்தி நம்ம இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பீஸ் 100 கிராம் வந்துருங்களா? ஒரு பீஸ் கரெக்ட், ஒரு பீஸ் 100 கிராம் வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தையில நம்ம சொல்லியே கொடுக்குறோம். இது வந்து ஒரு பியூர் வெஜ்ஜு ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே இதெல்லாம் நம்ம செய்யலாம். நம்ம நாட்டு மாட்டு வெண்ணெய்களை வச்சுட்டு ராகி கோதுமை சொல்லியும் தரீங்க எப்படி செய்யறதுன்னு? ஆமாங்க, சொல்லியும் தந்துடுறேன். ஏன்னா அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது பிறந்த நாளுக்கெல்லாம் நான் அவங்க செய்யும்போது வீட்லயே பேக்கரியில் போய் அது என்னென்ன போட்டாங்க அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வாங்கி சாப்பிட்றது. இது வந்து நம்ம வீட்லயே நம்ம செய்யும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து எந்த வித பாதிப்பும் வராமல் நல்லா இருக்கும். இது வந்து பால்கோவாங்க. நாட்டு மாட்டு பாலை வந்து நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சி நல்லா நம்ம மாவு இட்லி மாவு மாதிரி பக்குவம் வரும்போது ஒரு நாட்டு சர்க்கரை கலந்து எடுத்துருவோம். வேற எதுவுமே இதுல ஆட் பண்றது இல்லை. நாட்டு மாவு எதுவுமே கிடையாது, எதுவுமே சேர்த்து கூடாது. பாலே நல்லா சுண்ட வச்சு 1 லிட்டர் பாலை காய்ச்சணும்னா நாட்டு மாட்டு பசும்பாலில் அதுல வந்து ஒரு 150 கிராம் கிடைக்கும். அந்த திடமான ஒரு பன்னீர் மாதிரி கெட்டியா வரும் சுண்டி. அது கூட நம்ம ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டோம்னா ஒரு 1/4 கிலோ, தோராயமா ஒரு 1/4 கிலோ பால்கோவா கிடைக்கும். இது என்ன விலை கொடுக்குறீங்க? இது வந்து 100 கிராம் 160ங்க. இது வந்து நிலக்கடலை உருண்டை. இதுல வந்து நிலக்கடலை உருண்டை வந்து நம்ம வறுத்துக்கிறோம், பச்சைக்கடலையை வறுத்து அதுல வந்து ஏலக்காய் மண்டை வெல்லம் அதை மட்டும் சேர்த்து மிக்சியில நம்ம அரைச்சாலே போதும். ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு நிலக்கடலை உருண்டை தயாராயிருங்க. இப்ப நான் வந்து ஜாப் விட்டுட்டு வந்து இப்ப 3 வருஷம் ஆச்சுங்க. பார்ட் டைம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு ஜாப்ல இருந்து அப்புறம் வந்துட்டேன். மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அப்பா அம்மா மாமனார் மாமியார் ஒய்ஃபோட எல்லாத்து கூட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இயற்கை வாழ்வியல் சார்ந்த ஒரு வாழ்க்கைய நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு கூட மற்றவங்களுக்கு என்வரன்மெண்ட்டுக்கும் நல்லது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஜாப்ல இருந்து வெளியில் வந்தேன். 2021 மார்ச்ல வெளியில் வந்தேங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கும்போது நம்மள மாதிரி இயற்கை வழி விவசாயம் பண்றவங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தோம். அப்பதான் உழவர் சந்தையில எல்லாத்தையும் பார்த்து ஒரு அறிமுகம் கிடைச்சது. சுரேஷ் பொன்முத்து எல்லாரும் வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தாம இந்த ஒரு கெமிக்கல் உரங்களையும் பயன்படுத்தாம விளைவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கலந்து பேச மாத்தி எல்லாரும் தோட்டத்துக்கு போனோம். அப்பதான் நாங்க எங்களோட பயணம் வந்து எதை நோக்கி நாங்க போகணும், என்ன பண்ணணும் நம்ம மேற்கொண்டு அப்படிங்கும் போது ஒரு சின்ன ஒரு இயற்கை சந்தையை நம்மள உருவாக்கணும். அந்த காலத்துல நம்ம ஒரு சந்தைய கூடி வேணுங்கிற பொருளை வாங்குற மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் இயற்கை சந்தைங்கிற பேர்ல இப்போ நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம இளநீ தேங்காய் எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கடலை மிட்டாய் அப்புறம் இந்த மாதிரி கோதுமை கச்சாயம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது வெளியில வந்து நம்ம இருக்குது இல்லைங்க. ஒரு பேக்கரி போனோம்னா அந்த ஸ்மெல்லே வந்து இருக்கும். ஆமா, கோதுமை தேங்காய் நாட்டு சக்கரை. நம்மளுக்கு பேசிக்கா தேங்காய் நம்ம தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு. அதனால அந்த தேங்காயில இருந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து இப்ப எல்லாத்துலயும் அந்த தேங்காயை சேர்த்தும் போது இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச தேங்காயை நம்ம பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். நம்ம கிடைக்கிற தேங்காயே வந்து உடம்புக்கு கெடுதல்னு சொல்லிட்டு நிறைய உணவுல சேர்க்காம விட்டோம். ஆமா, மறுபடியும் உணவுல நம்ம தின்பண்டங்களை சேர்த்துற மாதிரி பண்றீங்க. அவ்வளவுதாங்க. ஆமாங்க, சிறப்பான விஷயங்க. முதல்ல வந்து இது இப்ப கார கொலக்கட்டை பண்றேங்க. கார கொலக்கடைக்கு நம்ம என்ன பண்றோம், எண்ணெய் காய வைக்கிறோம், கடுகு போடுறோம், கடுகு போட்டு கடலைப்பருப்பு அப்புறம் நம்ம தேங்காய் போட்டு நம்ம லேசா ஒரு வணக்கம் வணக்கிட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசியோட என்ன போட்டு ஊற வைக்கிறீங்க? அதை வந்து வெறுமனா தண்ணி ஊற்றி ஒரு களி கழிஞ்சிட்டு அப்படியே ஊற வைக்கிறோம். ஒரு 3 hour 4 hour ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சு கலந்துட்டு ஒரு வணக்கும் போது ஒரு கொலக்கடை பிடிச்சி வைக்கிற பதத்துக்கு வந்தோடனே நம்ம வடச்சட்டில இருந்து எடுத்துடுறோம்.
எடுத்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை இப்படி வைக்கிறோம். இப்போ இட்லி பாத்திரத்துல நம்ம பிடிச்சி வைக்கிறோம். இதில் போட்டு வேக வச்சு எடுத்தா ஆமாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். தண்ணி சூடானதுக்கு இட்லி போனையில அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்கிறது தான். இது காரம், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன கொடுப்பீங்க? அப்படியே சாப்பிடுறாங்க. முழு கோதுமை, இப்போ அந்த இயற்கை வழி விவசாயத்தில் விளைஞ்ச கோதுமை நம்ம ராஜஸ்தான்ல இருந்து வாங்கினோம். இப்போ அந்த கோதுமையை வந்து இப்போ என்ன பண்றோம்னா தண்ணியில போட்டோன்னே ஒரு களி கழிஞ்சிட்டு நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி 4-5 ஏலக்காய் போட்டு அரைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்றது. தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு ஆட்டின இந்த கலை உள்ள போட்டோம்னா இது தனியா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் துருவன தேங்காயும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து நம்ம கச்சாயம் சுட்டு எடுத்துடுறோம். சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டோம்னா கோதுமை கச்சாயம் ரெடி. ஆனா ஆட்டின உடனே செஞ்சிடணும், இல்லைன்னா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். ஆமா, கரெக்ட். ஆமாங்க, புளிச்சதுன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது கோதுமை கச்சாயம் நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி நம்ம போடுறோம் எண்ணெயில. இதுல என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே இதுல வந்து முழு கோதுமை, அது கூட நம்ம ஏலக்காய் 4, அப்புறம் நாட்டு சக்கரை, தேவையான அளவு தேங்காய் துருவல் நேரடியா மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணுது. இது என்ன விலைன்னு கொடுக்குறீங்கன்னா? இது ஒரு பீஸ் 5 ரூபாய்ன்னு. ஓ, சரி சரிங்க. மக்களுக்கு எளிமையாவும் கிடைக்கணும். ஆமா, அந்த சுவையை வந்து மக்கள் உணர்ற மாதிரி வீட்டுல அவங்கள எல்லாரும் நம்ம பேக்கரி கடைகள் வந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்லயே செஞ்சு சாப்பிடணும். இப்ப மெயினா வந்து கோதுமை, தேங்காய், நாட்டு சக்கரை இது இருந்தாவே போதும், செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமா. இது நம்ம கொதிக்க வைக்காம அடுப்புல சமையல்ல முதல் பங்கு வகிக்கிற தேங்காய் பால். இதுல என்ன விஷயம்னா கொதிக்க வச்சுட்டு அப்படின்னா அதோட கெட்ட கொழுப்பா மாறி. ஆமா, உயிர் சத்து போயிடும். அது கெட்ட கொழுப்பா தான் நம்ம உடம்புக்கு போய் சேரும். இதே நன்மை செய்யக்கூடிய கொழுப்புன்னு அதை கொதிக்க வைக்காம இதை ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நம்ம கொண்டு போய் சந்தையில் விற்கும்போது நம்மளுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு உடம்புங்களது நம்மளும் குடிச்சுக்கலாம். மதிப்பு கூட்டு பொருள், அப்புறம் காய்கறிகள், சிறுதானியங்கள் எல்லாமே இங்க வந்து தேவைப்படுங்கிற பட்சத்துல நீங்க வந்து சிவன் இயற்கை சந்தை பல்லடத்துல வாரந்தோறும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை நடைபெறுது. மாலை வந்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது இந்த சிவன் இயற்கை சந்தை. அதனால இந்த அருகாமையில் இருக்கவங்க, இயற்கை வாழ்வியல தேடிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி நீங்க தேடல் உள்ளவங்க வேணுங்கிறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். பலகாரம் எல்லாம் எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க என்னை தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். என்னோட தொலைபேசி எண் 777 092 333 0 777-092-333-0. என்னோட தொலைபேசி எண் இது. எனக்கு தொடர்பு பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா உங்களுக்கு உதவுறேன் பலகாரங்கள் செய்யறதுக்காக. நன்றி.